ஐயா உண்டு. தாளக்கிடப்பாறை தற்காத்திட வந்த வல்லாத்தான் வைகுண்ட மாமணியினுடைய 192வது உதயத்தின விழா வருகிற மாசி 20 மார்ச் 3ஆம் தேதி வருகிறது. அந்த நாள் நமக்கெல்லாம் மிகவும் மகிழ்வான நாள். 1008 மாசி 20 ஐயா வைகுண்டர் நமக்காக கடவுளாக முப்பொருளும் ஒரு பொருளாக வந்ததற்கு பின்னால் தான் ஆலய பிரவேசம் நமக்கு கிடைத்தது. மனித உரிமைகள் எல்லாம் நமக்கு கிடைத்தது. அகிலத்திரட்டு அம்மானை என்கிற ஆகமும் நமக்கு கிடைத்தது. பொதுவாக சொல்லுவார்கள், கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று சொல்லுவார்கள். ஆலயம் தொழுவது சாலமும் நன்று என்பார்கள். ஆனால் நம் போன்றவர்கள் ஆலயத்துக்குள்ளே சென்றால் உள்ளே அனுமதிக்க மாட்டார்கள். நமக்கு ஆலயத்திற்குள்ளே செல்லுகிற உரிமை மறுக்கப்பட்டிருந்தது. தெருவீதிகளிலே செல்லுகிற உரிமையும் நமக்கு மறுக்கப்பட்டிருந்தது. குளங்களிலே நீராட முடியாது, குடிப்பதற்கு தண்ணீர் கிணறுகளிலே எடுக்க முடியாது. இப்படிப்பட்ட கொடுமைகள் இருந்த போது ஐயா நமக்காக கடவுளாக வந்ததற்கு பின்பு தலைமைப்பதி, முட்டப்பதி, அம்பலப்பதி, தாமரை குடம்பதி, பூப்பதி உள்ளிட்ட 50 பதிகளோடு மக்களாக உருவாக்கிய தாங்களில் பதிகளோடு பல்லாயிரக்கணக்கான ஐயாவளியினுடைய தலங்கள் மக்களுக்கு சம உரிமை கொடுத்தது, சமத்துவத்தை கொடுத்தது. எனவே ஒரு புதிய வழிபாட்டு முறை, ஐயா வழி என்று சொல்லுகிற வழிபாட்டு முறை நமக்கு கிடைத்தது. அதனால் பதிகளுக்குள்ளே செல்லக்கூடிய உரிமை மட்டுமல்ல, பதியை அல்லது நிழல் தாங்கல்களை நடத்துகிற உரிமை எல்லோருக்கும் கிடைத்தது. ஒரு காலத்தில் பெண்களுக்கு எந்த உரிமையும் இல்லாமல் இருந்தது. ஆனால் அந்த உரிமைகளை எல்லாம் ஐயா கொடுத்தார். ஆணும் பெண்ணும் கூடி ஆசாரம் செய்திடுங்கள் என்று நமக்கு தந்தார். தொட்டால் தீட்டு என்கிற நிலை இருந்தது. எனவே அந்த தீட்டை ஒழிக்க வேண்டுமையானால் பதிகளிலோ தாங்கல்களிலோ நாமம் இடுகிற போது தொட்டு நாமம் இடுகிற ஒரு நடைமுறையை ஐயா கொண்டு வந்தார். அதனால் தொட்டால் தீட்டு என்பது தொட்டு நாமம் இடுவதன் மூலமாக அப்புறப்படுத்திவிட்டது. அதுபோல ஆலயங்களுக்குள்ளே நாம் செல்லும் போது நாம் அடிமைகளைப் போல இடுப்பிலே துணியை கட்டிவிட்டுத்தான் செல்ல வேண்டும் என்கிற நிலை இருந்தது. அந்த நேரத்தில் ஐயா வைகுண்டர், நீ என்னுடைய பக்தர் இல்லை, என்னுடைய பிள்ளை, என் முன்னால் நீ வருகிற போது தலைப்பாகையுடன் தலை நிமிர்ந்து வா என்று ஒரு சமத்துவத்தை, அடிமைத்தனத்தை வீழ்த்துவதற்கு ஒரு மரியாதையை, மனித மரியாதையை மக்களுக்கு தந்ததனுடைய அடையாளம் தான் தலையிலே தலைப்பாகையோடு வழிபடுவது. ஒரு காலத்தில் வேதங்கள் இருந்தது, ஆனால் அவைகளை எல்லாம் நாம் படிக்க முடியாது. பூஜை செய்வதற்கு தகுதி படைத்த ஒரு ஜாதியினர் மட்டும்தான் வேதத்தை படிக்க முடியும். அப்படி ஒருவன் வேதத்தை படிக்கிற போது அந்த வேதத்தை நம்முடைய காது கேட்டுவிட்டால் கேட்ட காதை குருடாக்க வேண்டும் என்று காதிலே ஈயத்தை காய்ச்சிவிட்டு செவிடாக்குற தண்டனைகள் எல்லாம் நமக்கு தந்த வரலாறு உண்டு. அந்த நேரத்திலே தான் ஆகமும் இல்லாதவர்களாக என்னுடைய பிள்ளைகள் இருக்கக்கூடாது என்று அகிலத்திரட்டு அம்மானை என்கிற ஆகமத்தை நமக்காக அருளினார். இது யாருக்கும் மறைக்கப்பட்டதல்ல, இது மறையல்ல, உலகத்திற்கு திறக்கப்பட்ட புத்தகம். அகிலத்திரட்டை யாரும் வாசிக்கலாம். இன்னும் ஐயா நடைமுறையாக்கினார். தலைமைப்பதியானாலும் சரி, தாங்கல்களானாலும் சரி, ஏடு வாசித்து பாராயணம் சொல்லுவதை ஒரு நடைமுறையாக்கினார். எனவே ஐயாவளியினுடைய தலங்களிலெல்லாம் திரு ஏடு வாசித்து விளக்கம் சொல்லுவது ஒரு பணிவிடையாக காக்கப்படுகிறது.
எனவே ஆகமத்தை நாம் முறைக்க வைக்கலை. மக்கள் ஆகமத்தை படித்து தெளிந்து தேர்ந்து அதனுடைய வழி நடக்க வேண்டும் என்று நாட்டுக்கு சொல்லுகிறோம். அதுபோல முன்பு உள்ள நிலையில் 4 யுகங்களை சொன்னார் ஐயா வைகுண்டர். நீடிய யுகம், சதுர யுகம், நெடுயுகம், கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம், அதோடு இணைந்து தர்மயுகம் என்று 8 யுக கணக்கை நமக்கு தந்திருக்கிறார். ஒரு யுகத்திற்கு யுகம் உள்ள தொடர்பை ஐயா நமக்கு தந்திருக்கிறார். எனவே நாம் அகிலத்தின் மூலமாக படிப்பது சூரனை வதம் செய்வதற்கு முருகன் அவசியப்பட்டார். அடுத்த யுகத்தில் ராவணன் வருகிறார். ராவணனை வதம் செய்வதற்கு ராமர் தேவைப்படுகிறார். அதற்கு அடுத்த யுகத்தில் துரியோதனாதிகள் வருகிறார். துரியோதனனை வதம் செய்வதற்கு கண்ணன் அவசியப்படுகிறார். எனவே ஒரு யுகத்தில் அவதாரம் எடுத்த அந்த அவதாரம் அடுத்த யுகத்திற்கு அவசியப்படவில்லை. அந்த தேவை நிறைவு பெற்று விட்டது. எனவேதான் கலியுகம் வருகிற போது கலி அளித்து தர்மயுகம் தருவதற்கு ஐயா வைகுண்டர் கடவுளாக வந்திருக்கிறார். நமக்கு ஐயா வைகுண்டர் காரண கடவுள், கலியளிக்க வந்த கடவுள். எனவே ஐயா வைகுண்டர் சிவம், பிரம்மா, விஷ்ணு ஆகிய முப்பொருளும் ஒரு பொருளாக வைகுண்ட மெய்ப்பொருளாக வந்திருக்கிறார். எனவே ஐயா வழியினர் ஐயாவை மட்டுமே வழிபட்டால் அனைத்து பலனும் கிடைக்கும். சர்வமும் வைகுண்டமயம் என்று வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால்தான் கலி எழுத்து தர்மயுக வாழ்வு நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை பெறுவதற்கு ஐயா வைகுண்டருடைய 192வது உதய தினத்தை கொண்டாடவிருக்கிற நேரத்தில் நாம் எல்லாம் உறுதியெடுப்போம். வைகுண்டமே எல்லாம். வைகுண்டரை நம்பி வாழுவோம், பற்றி பிடிப்போம். ஐயா நமக்கு உத்தரவாதம் தந்த தர்ம யுகத்து வாழ்வை பெறுவோம். ஐயா உண்டு. ஐயா வைகுண்டருடைய உதய தினத்திற்கு ஐயாவை ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள் எங்கிருந்தாலும் அன்று தலைமைப்பதிக்கு வந்து ஐயாவை வழிபட வேண்டும் என்கிற எண்ணத்தோடு வந்து கொண்டிருக்கிறார். லட்சக்கணக்கான மக்கள் அன்று ஐயாவை நாடி வந்து கொண்டிருக்கிறார். ஐயாவை சரணாகதி அடைந்தவர்கள் அவர்கள் நினைத்ததை அடைந்திருக்கிறார். எனவே ஐயாவை நாடி வருகிற அன்பர்கள் எல்லாம் அவர் எதை தேடி ஐயாவை சரணாகதி அடைய வந்திருக்கிறார்களோ அவர்கள் நாடியதை ஐயா அவர்களுக்கு நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று ஐயாவினுடைய தாளடி தொழுது வணங்கி ஐயாவினுடைய திருநடைக்கு வந்தவர்கள் எல்லாம் ஐயாவினுடைய பேரருளால் வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழுவதற்கு வாழ்த்துகிறேன். அன்பு வணக்கம். ஐயா உண்டு.